சர்க்குருவையும் சர்க்குரு பக்தர்களையும் வணங்கி மூட்டைசாமி அவர்களோடு இருந்த ஒரு நேரடி அனுபவத்தை, அதாவது இது 2004ஆம் ஆண்டு மோகன் தோட்டத்தில் சுவாமி கேணிக்கருகே இருந்தபோது நடந்த ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வை இப்பொழுது தங்களுக்கு தரலாம் என்று இருக்கிறேன். சுவாமி அடிக்கடி பரிபாசைகளே பேசுவார் என்பது நமக்கு தெரியும். அன்றும் ஒரு பரிபாசையை பேசிக்கொண்டு தான் இருந்தார். சாமி, உனக்கு இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுது உன் ஆள் மனசில் இருந்து ஒரு பதில் வரும்ல சாமி, அதை கேளு சாமி. அது உனக்குள் நான் இருந்து உனக்கு தரும் பதிலாகும். நான் கொடுக்க நினைப்பதை யாரும் தடுக்க முடியாது சாமி. ஆள் பார்த்து கூலி கொடுப்பது மனிதன் கணக்கு, தகுந்த கூலி கொடுப்பது இந்த மூட்டை கணக்கு. ஆனால் நீ என்ன நம்பணுங்களா சாமி? அறகுறையாக நம்பிக்கிட்டே இருந்தீன்னா எப்படி சாமி நல்லது நடக்கும்? செய்வாரா மாட்டாரா? சாமிகிட்ட போனால் நல்லது நடக்குமா நடக்காதா? இப்படி ஒத்தையாரட்டையா விளையாட்டு எல்லா விஷயத்துலையும் விளையாடுறியே சாமி. கிழக்க உட்காந்துருக்க சாமி, உங்களை தான் சாமி சொல்கிறேன் அப்படின்னு அன்றைய சம்பாஷணையை தொடர்ந்தார். அப்போது கிழக்காமே ஒரு முதலாளி ஒருவர், அதாவது மில் முதலாளி ஒருவர் அமர்ந்திருந்தார். அவருக்கு நேரே மேற்காமல் அவரிடம் வேலை பார்த்த மேலாளர் ஒருவரும் அமர்ந்திருந்தார். அவரிடம் வேலை பார்த்த என்று சொல்வதற்கு காரணம், முன்னாள் அவரது மேலாளர் தற்பொழுது அவரை வேலையை விட்டு முதலாளி நீக்கி இருந்தார். இந்த சம்பவம் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு அவர்கள் கம்பெனிகள் நடந்திருக்கிறது. அதன் பிறகு தொழிலாளி வருவதும் அந்த மேலாளர் வருவதும் அப்புறம் முதலாளி வருவதும் மாறி மாறி சாமியிடம் வருவதும் போதுமாக இருந்து கொண்டே இருந்து தற்பொழுது 3 தினங்களாக சாமியோடு தான் இருவருமே இருக்கிறார்கள். இதில் சாமி என்ன சொல்கிறார் என்றால், அதாவது முதலாளியை பார்த்து அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களையும் தொழிலாளியை பார்த்து அவர் நினைத்த அந்த கருத்துக்களையும் தான் தற்போது தங்களுடன் பகிர இருக்கிறேன். அப்போ இந்த கிழக்க சாமி நம்மளை நம்பணுங்கள சாமின்னு சொல்லிட்டு முதலாளியை பார்த்து என்ன சொல்கிறாரு, சாமி உனக்கு ஒரு நிலையான மனசு இல்லை சாமி. முதல்ல ஒன்றை செய்ய நினைக்கிற, செய்யவும் சொல்கிற உன் வேலையாள்கிட்ட, அதுக்கப்புறம் நான் சொல்லலையே ஒன்று அதை ஏன் செஞ்சீங்கன்னு கேட்குற. அவன் பாவம் என்ன சாமி செய்வான்? ஏழதான சாமி. சாமி அவன் தக்குறிப்ப எல்லாமே கூட இருக்கிறான் சாமி, இருக்கட்டும் சாமி. ஏழப்பைய சொன்னது நீ தான் இதை செய்யின்னு, செய்யலைன்னா முதலாளி சொல்லி ஏன் செய்யலைன்னு கேட்ப. சொன்னது நீ, செய்கிறது உன் தொழிலாளி. அப்போ அவன் செஞ்சுட்டான் நீ சொன்னதுனால, ஐயா இதை நான் செய்ய சொல்லலை, இது தப்பு சாமி, இதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா இந்த நட்டத்தை யார் சாமி ஏற்றுக்கிறது? இந்த நட்டத்தை அவன் ஏற்றுக்க முடியாது சாமி. ஏன்னா அவன் உங்கள்கிட்ட வேலை பார்க்குறான், அவன் உழைச்சி சம்பாதிக்கிறவன். உங்கள்கிட்ட வேலை பார்த்து நீ சேர்ற சம்பாதித்தா குடும்பத்தை நடத்துகிறவன். அப்போ அந்த நட்டத்தை நீ ஏற்றுக்கணும், அது எப்படி சாமி? அந்த பொருள் தப்பாக வர்றதுக்கு காரணம் நீ கொடுத்த ஐடியா தானே சாமி. சாமி பொருள் இப்படி செய்யணும் நீ சொல்லும்போது, இப்படி செஞ்சால் இப்படி ஆகும் சார், இது இப்படி தான் வரும்னு சொல்லும்போது என்ன சொன்ன? நான் சொல்கிறேன் நீ செய்யுன்ன, செஞ்சான். அப்போ நீ சொன்னபடி அந்த பொருள் வரல, இல்லை அவன் சொன்னபடி தானே வந்துச்சு. அப்புறம் அதை கெடுத்து விட்ட, அது காசு போச்சு, அதுக்கு நீ தான் பொறுப்பு, உன் சம்பளத்தில் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் அதுக்கு என்ன சாமி அர்த்தம்? நினச்சி ஒரு பேச்சு, அப்புறம் நினைக்காம ஒரு பேச்சு, அப்புறம் பிடிச்சா ஒரு பேச்சு, அப்புறம் பிடிக்கலைன்னா ஒரு பேச்சு. சாமி இப்படிலாம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது சாமி அப்படின்னு அவர் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த முதலாளி தலை குனிஞ்சிக்கிட்டே இருந்தார். இந்த சூழல்கள் நடந்து கொண்டே இருக்கும்போது அந்த மேலாளராக ஏற்கனவே இவரிடம் வேலை பார்த்த அந்த தொழிலாளி கண்ணீர் சிந்த அமர்ந்து கொண்டு இருந்தார். அப்போ சாமி கிழக்க மேற்கு நடந்தபடி அவர்கிட்ட வந்து, ஏல அழாத சாமி, எதுக்கு சாமி நீ அழுற? உனது மனக்காயங்களை அகற்ற வைத்தியம் சாமினா, என்னால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள்லாம் ஒன்றுமே இல்லை, தீராத பிரச்சனையும் இல்லை நோயும் இல்லை. சோதிச்சு பார்க்குறான் சாமி, சோதிச்சவன் சோர்ந்து போயிடுவான். நீ நம்பிக்கை வச்சுருக்க சாமி, நீ நல்லா இருப்ப சாமி அப்படின்னு அவரை வாழ்த்திட்டு பரிபாஷையில் வாழ்த்திட்டு போனார். அதாவது முதலாளியை சத்தம் போடுறாரு, தொழிலாளியை வாழ்த்துறாரு பரிபாஷையில். நீ கண்ணீர் சிந்துறது எனக்கு தெரியுது சாமி, வீணாவில் ஏன் சாமி கண்ணீர் சிந்துற? தப்பு உன் பேரில் இல்லை சாமி, எல்லாமே அவன் முதலாளி பேரில் தான் சாமி, கிளக்காமல் உட்காந்துருக்க பேரில் தான் சாமி இருக்குது அப்படின்ட்டு ஒரு 4-5 பேரை அந்த கேணிக்கு அருகால உட்காந்தவங்கள பக்கத்தில் கூப்பிட்டார். ஏலே இங்கே வாங்கலே சாமி, நீனு வாப்பா, முதலாளி இங்கே வாப்பா, தொழிலாளி நீனு வாப்பா. சாமி இவர் ஒரு மில்லு முதலாளி சாமி, உங்களுக்கு தெரியுதோ தெரியாதோ,
ஒரு ஒரு மில்லு முதலாளி, திருப்பூர் மில்லு முதலாளி. இவர் அவர்கிட்ட வேலை பார்த்த மேனேஜர் சாமி. சாமி இவர் ஒரு பொருளை இப்படி இப்படி ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டார் சாமி. இவர் சொல்ல போய் இவர் அதில் சில டிஃபெக்ட் இருக்குது, படித்தவருங்கிறதுனால டிஃபெக்ட் வரும், அது அப்படி செஞ்சால் ஃபெயிலியர் ஆயிரும்னு சொல்லியிருக்காரு சாமி. இவர் என்ன சொல்லிவிட்டார் முதலாளி, சொன்னியா இல்லையாடா, நான் சொல்கிறேன் நீ செய்யா அப்படின்னு சொல்லிட்டார். அதுபடி இவரும் செஞ்சுட்டார் சாமி. இப்போ இவர் நினச்ச மாதிரி, இந்த முதலாளி நினச்ச மாதிரி இந்த பொருள் வரல. ஏன்னா அப்படி தானடா நீ நினச்ச மாதிரி வரல, இல்லை அந்த மேனேஜர் நினச்ச மாதிரி தானே பொருள் வந்திருக்கு. நீ என்ன சொல்கிற, என் பணத்தை வேஸ்ட் ஆகிட்ட, பொருளை கெடுத்துட்ட, இந்த நட்டத்தை நீ தான் ஏற்றுக்கணும், உன் சம்பளத்தில் பிடிப்பேன்னா அவன் எப்படி சாமி தாங்குவான், அவனை வேலைக்கும் வரக்கூடாதுன்ட்ட. அது முறையில் இல்லை சாமி. அவன் நேரில் பார்க்க வந்தால் பார்க்க மாட்டேங்கிற, அவன் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிற, அதான் அவன் என் காலையில் வந்து பிடிச்சிட்டேன். அவன் இங்கே வந்து இருக்கான்னு தெரிஞ்சவொன்னே நீ இங்கே வந்துட்ட, என்ன சாமி செய்யணுங்கிற, விரட்டி ஒருத்தனை அடிக்கிறியா, அதெல்லாம் தப்பு சாமி. சாமி உங்கள்கிட்ட பணம் இருக்கலாம், காசு இருக்கலாம், நீ பெரிய முதலாளியாக கூட இருக்கலாம் சாமி, அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் ஒரு மனுஷனை ரொம்ப கண்ணீர் சிந்த நோக கஷ்டப்படுத்தின அதுக்கான தண்டனை உனக்கும் வந்துடும் சாமி, உன் குடும்பத்துக்கும் வந்துடும். நீ வந்து சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்காது. இன்றைக்கி நம்மள்ட்ட பணம் இருக்குது, வசதி இருக்குது, நம்மள்ட்ட 300-400 பேர் வேலை பார்க்குறாங்க, இந்த மேனேஜர் பண்ணால் இன்னொரு மேனேஜரு, அப்படிலாம் நினைக்கக்கூடாது சாமி, அதெல்லாம் தப்பு சாமி. ஒரு மனுஷனை எவ்வளோ தூரம் தான் நீ காயப்படுத்துவ. இப்போ ஒரு மாதமாக அவனுக்கு சம்பளமும் கொடுக்கல, அவன் ப்ரொடக்ஷன் பண்ண பொருளுக்கான இதை கழிப்போம் வேறு சொல்லியிருக்கான், அவன் வேலைக்கும் வரக்கூடாதுன்ட்ட. அவன் குடும்பம் குட்டி பிழைக்கணும்ல சாமி, கஞ்சி குடிக்கணும்ல. நீ நல்லா கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்க 3 நேரமும். இங்கே காரில் போகிறா, காரில் வர்றா, அங்கே போகிறா, இந்த சாமியை கும்பிட்றா, அந்த சாமியை கும்பிட்டு, சாமி கும்பிட்டு என்ன பிரயோஜனம், என்னையவே கும்பிட்டா கூட என்ன சாமி பிரயோஜனம். ஒரு மனுஷன் நிலமை புரியணும், மனிதாபிமானம் தெரியணும், மனிதம்னா என்னன்னு தெரியணும். நம்ம தான் சொன்னோம், ஏன் சொன்னோம், நீ சொல்லி 1 மாதத்துக்கு மேலாச்சு. 1 மாதத்துக்கு முன்னாடி அவன் அந்த பொருளை பற்றி நீ சொல்லும் போது என்ன சொன்ன, ப்ரொடக்ஷனை பற்றி, சார் இது வந்து சரியாக வராது, இது இதுனா இது கெட்டு போயிடும், நமக்கு காசு நஷ்டமாகும் சொல்லும் போது நீ அப்போ என்ன சொன்ன, இல்லை வாங்கிடு, செஞ்சிரு, பண்ணிடு, நான் சொன்னதை செய், நான் முதலாளி அப்படின்னேன். அப்போ தப்பு எங்கேருந்து வந்திருக்குது, உங்கள்கிட்ட இருந்து தான் சாமி வந்திருக்கு, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு சாமின்னு சொல்ல அந்த முதலாளி ஆமாம் சாமின்னு முணுமுணுத்தார். என்ன சாமி முணுமுணுக்கிற, சத்தமாக சொல்லு சாமி, ஆமாவா இல்லையா, ஆமாம் சாமி தப்பு என்ன, அப்புறம் எதுக்கு அவனை திட்டுறா, அப்புறம் எதுக்கு அந்த நட்டத்தை அவன்கிட்ட பிடிப்போம்னு சொன்னேன். சாமி ஏப்பா தொழிலாளி மேலாளர், நீ அவன் சொல்லும் போது நீ என்னப்பா சொன்னாப்பா. சாமி அவர் முதலாளி வந்து ப்ரொடக்ஷனில் இந்த மாதிரி செய்யலாம், இதை செய்யுங்க, நான் இது வந்து என்னுடைய உத்தரவுன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், சார் இது வந்து தப்பாக போயிடும் சார், இதில் வந்து ஃபெயிலியர் ஆகும், நமக்கு தான் நட்டமாகும்னு சொன்னேன். இல்லை இத்தனை பீஸ் அடிச்சிருந்தாரு, அத்தனை பீஸ் நான் அடிச்சிட்டேன் சார், 1000 பீஸ் அடிச்சிட்டேன். 1000 பீஸ் அடிக்கும் போது அவருக்கு இடையில ஒரு தடவை சாம்பிள் கொண்டாந்து காட்டவான்னு கேட்டேன், ஒரு 50 பீஸ் அடித்தோன்னே. இல்லை நான் சொன்னபடி அடிச்சுட்டு தானே இருக்கா செய்கின்றாரு. அப்புறம் 200-300 பீஸ் ஆனோடனே எனக்கு ஒரு பயம், அது நம்ம நினச்ச மாதிரி தானே இருக்குது, அவர் சொன்னபடி இல்லையே வரலையே, நம்ம சொன்னபடி தானே வருது அப்படின்னு சொல்லி திரும்ப ஃபோன் அடிக்கும்போது ஃபோனை எடுக்கலை சாமி. இப்போ கடைசியில் வந்து 1000 பீஸ் அடித்து முடிச்சோன்னா வந்து பார்க்குறவர், என்ன தப்பாக செஞ்சுருக்க, உன்னை வேலையை விட்டு நீ வேலைக்கு வர வேண்டாம், பஞ்சாயத்து பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு சாமி. நான் என்ன சாமி பண்ணுவேன், நான் இது தப்பாக வரும் தான் சாமி சொன்னேன், மெஷர்மெண்ட்டு தப்பாக தான் வரும்னு சொன்னேன். அவர் இந்த மாதிரி பண்ணிட்டார் சாமி. இப்போ நான் அடுத்த இடத்துல வேலைக்கு போகணும், இவர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கினா தான் வேலைக்கு போக முடியும், இவர் சர்டிஃபிகேட்டும் தரமாட்டேங்கிறாரு, சம்பளத்தை பிடிப்போங்கிறாரு, கடன் எழுதி வச்சுருக்காரு. அதான் சாமி நியாயத்தை கேட்டு எனக்கு வேறு யார் சாமி இருக்கா, நீங்கள் தான் சாமி இருக்கீங்க அப்படின்னு அந்த தொழிலாளி கண்ணீர் சிந்த. சாமி அழாத சாமி அழாதா, ஏப்பா கோவிந்தராசு அவன் பேர் கோவிந்தராசு, நீ தொழிலாளி இப்படி அழுகிறானுப்பா, உனக்கு மனசு இறங்குதா இல்லையா. இல்லை சாமி நான் செஞ்சது தப்பு தான் சாமி, நான் அவரை வேலைக்கு சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல. என்னப்பா வேலைக்கு சேர்த்துக்கிறேங்கிறான், போறியா. இல்லை சாமி இனிமேல் வேலையெல்லாம் வேணாம் சாமி, எப்படியா இருந்தாலும் அந்த மனசில் ஒரு வடு பட்டுருச்சு சாமி, அவர் வந்து நான் செஞ்ச பொருள் தப்புங்கிற வடு என் மனசுக்குள்ளேயே இருக்கும். அவர் என்னையை பார்க்கும் போதெல்லாம் அவரு வரும், எனக்கு அவரை பார்க்கும் போதெல்லாம் இவர் தப்பாக சொல்லித்தானே நம்ம செஞ்சோம்னு ஒரு எண்ணம் வரும். அதனால் எனக்கு சம்பளம்லாம் வேணாம், நான் ஒரு கம்பெனியை விட்டு விளைக்கிறேன், நான் நல்லபடியாக வேலை பார்த்தேன்னு இந்த 4 வருஷம் வேலை சர்டிஃபிகேட் கொண்டு கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட சொல்ல, சாமி அதே மாதிரி கொடுத்துரு சாமின்னு சொல்ல அவரும் சரின்ட்டார். அப்புறம் அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கின பிறகு அவர் வேறு கம்பெனியில் சேர்ந்துட்டார். இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கார் அவர், அந்த மேலாளர் வேற ஒரு திருப்பூர் கம்பெனியில் நல்ல நிலைமையில் இருக்கார். ஆனால் நல்ல ஒரு தொழிலாளியை தனது மோசமான நடத்தையின் காரணமாக, தான் முதலாளி என்ற கர்வத்தின் காரணமாக
தான் சொல்வதை செய்ய வேண்டும் என்பதே தொழிலாளியின் வேலை என்ற சட்டம், வேலை அது சட்டம் என்று நினைத்துக்கொண்டு தவறாக வழிகாட்டிய அந்த முதலாளி இப்பொழுது சிரமப்படுகிறார் அப்படின்னு பின்னாடி எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அது ஒரு 6-7 மாதம் கழிச்சு அவர்கிட்ட வந்து மேலாளர்கள் யாருமே சரியில்லை. அது கம்பெனி நஷ்டத்தில் போய் கடைசியாக அந்த முதலாளி இன்னொரு கம்பெனியில் மேலாளராக வேலை பார்க்க போகிற நிலைமைக்கு வந்துருச்சு. ஆக சாமி அவர்கள் எப்பொழுதுமே ஒரு கஷ்டப்படுகின்ற, உண்மையாக சத்தியத்தின் பார்ப்பட்டு கஷ்டப்படுகின்றவர் முதலாளியாக இருந்தாலும் தொழிலாளியாக இருந்தாலும் அவர்கள் பக்கமே நிற்பார், நியாயத்தின் பக்கமே நிற்பார், சத்தியத்தை ஜெயிக்க வைப்பார் என்ற உண்மை நமக்கு இதன் மூலம் தெரிகிறதல்லவா? அவ்வாறு தெரிந்த நாம் தொழிலாளி முதலாளி, உயர்ந்தவர் தாழ்ந்தவர், பணக்காரன் ஏழை, ஆண் பெண் பாகுபாடெல்லாம் கருதாமல், யாரையும் மனமோகச் செய்யாமல், நாம் சொல்வதை சிந்தித்து நாம் சரியாகத்தான் சொல்கிறோமா இல்லை சரியாக சொல்லவில்லையா, நாம் சொல்வது முழுவதும் சரியாகி அது சரியான நிலைக்கு வந்து விடுமா என்பதையெல்லாம் யோசித்து நன்கு முடிவு செய்த பிறகே எந்த ஒரு வேலையும் நாம் செய்ய தொடங்க வேண்டும் அல்லது பிறரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற படிப்படையை நமக்கு உணர்த்திய சுவாமி அவர்களின் பொற்பாத கமலங்களை வணங்கி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.